ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்லில் ரொம்ப பிசுக்கு இருந்தால் அது எப்படி க்ளீன் பண்ணலாம், எப்படி இரும்பு தவாவை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இரும்பு தவாவை கேஸ் ஸ்டவ்வில் ஒரு மீடியம் சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா சூடான பிறகு தவா நம்ம கரண்டி வச்சு அந்த பிசுக்கு எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துடலாம். தோசைக்கல் சூடாக இருக்கிறப்ப அந்த பிசுக்கு எல்லாமே அப்படியே ஒரே ஈஸியாக வெளி வந்துடும். ஒரு பிசுக்கு மாதிரி வரும், நமக்கு காஞ்சி போகாமல் ஒரு மாதிரி எண்ணெய் இல்லைங்களா அதனால் அப்படியே உறிஞ்சி வரும். அதை லைட்டாக நம்ம சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிடலாம். மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி மீடியம் சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் விம்ஜல் சேர்த்து நல்லா லைட்டாக சூடு வெதப்பாகவே இருக்கணும். நம்ம தொட முடியாது, அதனால் ஸ்டவ்லேயே இருக்கிறதுனால ஸ்க்ரப்பை ஒரு கத்தியில் இல்லை ஃபோக்கில் இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் கழுவிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தோசைக்கல்லுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா எண்ணெய் தடவி அப்ளை பண்ணி வச்சிடலாம். நம்ம எப்போ தோசை சுட்டு வாஷ் பண்ணி வச்சாலும் தவாவை இதே மாதிரி லைட்டாக 2 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு ஈரம் எல்லாம் காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா முன்னும் பின்னாடியும் எண்ணெய் தடவி வச்சிடணும். இது மாதிரி நம்ம வைக்கிறப்ப தோசைக்கல்லில் நம்ம தோசை ஊற்றுறப்ப நான்ஸ்டிக் மாதிரியே ஒட்டாமல் தோசை கிடைக்கும். தவாவில் துருவும் பிடிக்காது. நம்ம பல வருஷத்துக்கு இரும்பு தவாவை நல்லா யூஸ் பண்ணலாம். இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.